நேரத்தின் அருமை கருதி எனது தலைமை உரையை நிறைவு உரையாக சுருக்கமாக முடித்து விடுகிறேன். முதலில் விருது பெற்ற அனைவருக்கும் பாராட்டுக்களை இயக்கம் சார்பாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். விருது என்பது ஓர் அங்கீகாரம். உங்களுடைய சமுதாய பணிக்கு, உங்களுடைய தூய தொண்டுக்கு வழங்கப்படுகின்ற ஓர் அங்கீகாரம். ஆனால் அது ஒரு முடிவு அல்ல. நீங்கள் இன்னும் சிறப்பாக வேகமாக செயல்பட வேண்டும் என்பதற்காகவும் வழங்கப்படுகின்ற ஓர் அடையாளம் என்பதையும் நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். எனவே விருது பெற்ற நமது இயக்கத்தை சார்ந்த 2 பொறுப்பாளர்கள் இன்னும் சிறப்பாக செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கையுடன் நான் இங்கே வாரி வழங்கப்பட்ட அத்தனை உங்களுடைய கருத்துகளுக்கும், அதில் சில கருத்துகளுக்கு நான் பதில் கூற கடமைப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் சிலவற்றுக்கு மட்டும் நான் தலைவர் என்ற முறையில் என்னுடைய மறுமொழியை பதிவு செய்ய விரும்புகின்றேன். முதலில் அக்டோபர் மாதம் ஏன் நடத்தப்பட்டது என்றால், செப்டம்பர் மாதம்தான் சட்டப்படி நடத்த வேண்டும். எந்த ஒரு பொதுக்குழுவும் செப்டம்பர் இறுதிக்குள் நடத்த வேண்டும். 2019 நாம் தொடர்ந்து செப்டம்பர் மாதம்தான் நடத்தி வந்திருக்கின்றோம். ஆனால் இந்த ஆண்டு செப்டம்பர் முதல் வாரத்தில் நான் வெளிநாடு சென்று விட்டேன், முடியவில்லை. செப்டம்பர் இறுதி வாரத்தில் நமது அசோக சக்கரவர்த்தி அவர்களின் பெயரனுக்கு மொட்டை போடுகின்ற விழா அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துவிட்டது. எனவே செப்டம்பர் கடந்து விட்டது. அக்டோபரில் நடத்த வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அதற்காக வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் என்ற முறையில். இனி அடுத்த ஆண்டு முதல் நிச்சயமாக செப்டம்பர் மாதம் பொதுக்குழு கூட்டப்படும் என்ற உறுதியை ஐயா துணைத் தலைவர் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்து இங்கே முத்தமிழரசன் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். நாம் எளிதாக செய்யக்கூடிய பணிகளை முன்னுரிமை கொடுத்து செய்யலாமே, மது போதை ஒழிப்பு முடியக்கூடிய ஒன்றா என்று. எனக்கு நன்றாக தெரியும், மது போதை ஒழிப்பை உடனே யாரும் ஒழித்துவிட முடியாது. முதலமைச்சரை நினைத்தால் கூட முடியாத ஒன்றுதான் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். ஆனாலும் இந்த மதுவையும் போதையும் ஒழிக்க சொல்கின்ற ஒரு இயக்கம் இந்த நாட்டில் இருக்கின்றது என்றால் அதற்குண்டான முழு தகுதியுடைய ஒரே இயக்கம் மக்கள் சக்தி இயக்கம்தான். ஏனென்றால் இங்கே இருக்கின்ற யாருக்கும் அந்த தீய பழக்கம் கிடையாது. தார்மீக அடிப்படையில் அதை சொல்கின்ற தகுதி, உரிமை நம்மை தவிர யாருக்கும் கிடையாது என்பதால் நாம் அதை தொடர்ந்து சொல்லி வருகின்றோம். சென்ற ஆண்டு தஞ்சையில் நடைபெற்ற பொதுக்குழுவில் நாம் போதை ஒழிப்பு மதுவிலக்கு பரப்புரையை கையெழுத்து இயக்கமாக முன்னெடுத்தோம். எனது மருத்துவமனையில் இதோ என்னுடைய செவிலியர் வந்திருக்கின்றார், மருத்துவமனை செவிலியர் வந்திருக்கின்றார். அவரிடம் அந்த துண்டு அறிக்கையை கொடுத்து, என் மருத்துவமனைக்கு வருகின்ற, இப்பொழுது நோயாளி என்று சொல்லக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றார்கள், மருத்துவ பயனாளி, அவர்கள் உடன் வருகின்றவர்கள், அவங்கள்ட்டெல்லாம் கொடுத்து கையெழுத்து வாங்கினோம். 10,000 கையெழுத்து கிட்டத்தட்ட. ஆனால் 10,000 பேரும் மனசாட்சியோட கையெழுத்து போட்டிருக்க மாட்டாங்க. ஏதோ டாக்டர் சொல்றாரு போடுவோமே அப்படின்னு போட்டிருக்கலாம். இருந்தாலும் ஒரு சின்ன விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம். தூத்துக்குடியில் மட்டுமல்ல, பெரம்பலூரில், மதுரையில், திருச்சியில் அண்மையில் காந்தி ஜெயந்தி அன்று காந்தியின் முகமூடி அணிந்து கையெழுத்து இயக்கத்தை நடத்தியுள்ளதெல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம். ஆக இதை சொல்கின்ற அந்த கடமை நமக்கு இருக்கின்றது. எனவே நாம் தொடர்ந்து சொல்கின்றோம். இன்று இல்லை என்றாலும் நிச்சயமாக ஒரு காலத்தில் இந்த நாட்டிலிருந்து மது ஒழிக்கப்படும்,
போதைப்பொருள் ஒழிக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு நாம் அதை சொல்லி வருகின்றோம். அதுதான். இன்னும் சில கருத்துக்களை எல்லாம் இங்கே முன்வைத்தார்கள். மாநில தலைமை சுற்றுப்பயணம் வர வேண்டும் என்று எனக்கும் ஆசைதான். 60 வயதில் ஸ்டெதஸ்கோப்பை கீழே வைத்துவிட்டு முழு நேர சமுதாய பணியில், இயக்க பணியில் இறங்கிவிடலாம் என்றுதான் நானும் கனவு கண்டு கொண்டிருந்தேன். ஆனால் இன்னும் 2 ஆண்டுகள் என்னுடைய மருத்துவ பணியை தொடர வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. அதையும் செய்து கொண்டு வருகின்ற 2026 ஜனவரி முதல் நிச்சயமாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கு முன்பு வந்தது போல் நானும் பொதுச் செயலாளரும் கண்டிப்பாக உங்கள் மாவட்டத்திற்கு வருவோம் என்ற உறுதியை நான் இங்கே அளிக்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, வருகின்ற 26 ஜனவரி பொங்கலுக்கு பிறகு தூத்துக்குடியிலே மக்கள் சக்தி இயக்க பண்பாளர்களுக்கு ஒரு நாள் முழுவதும் பயிற்சி அளிக்கின்ற திட்டமும் இருக்கின்றது. நேருக்கு நேராக நாம் பேசி எல்லோரையும் மேடையேற்றி அந்த பேச்சுக்களை எப்படி இயக்கத்தை பற்றி மக்கள் மத்தியிலே இதை எடுத்துச் செல்வது போன்ற, நமது கொள்கைகளை எப்படி விளக்கி பேசுவது போன்ற அத்தனையும் நாம் தூத்துக்குடியில் ஜனவரி மாதம் 3வது அல்லது 4வது வாரத்தில் ஒரு நாள் பயிற்சி நடத்த திட்டம் இருக்கின்றது. நிச்சயமாக நடத்துவோம். நான் உங்களிடம் எதிர்பார்ப்பது, நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்க, நான் இந்த இயக்க நிர்வாகிகளிடம், உறுப்பினரிடம் என்ன எதிர்பார்க்கிறேன் என்றால், ஔவையார் பாட்டு, இன்றைக்கு ஐயா நிறைய பாட்டெல்லாம் சொன்னாங்க. ஔவையார் மூதுரையில் சொன்ன ஒரு பாடலை சொல்கின்றேன். பண்டு முளைப்பது அரிசியே ஆனாலும் விண்டு உமி போனால் முளையாதாம், கொண்ட பேர் ஆற்றல் உடையோர்க்கும் ஆகாது அளவின்றி ஏற்ற கர்மம் செயல். இதுக்கு நான் விளக்கம் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா ஔவையார் பாடல். பண்டு முளைப்பது அரிசியே ஆனாலும் என்றால், நாம் நெல்லை தூவுகின்றோம், நெல்லை விதைக்கின்றோம். ஆனால் எது முளைக்கின்றது? உள்ளே இருக்கின்ற அரிசிதான் முளைக்கின்றது. ஆனால் அரிசியை தூவினால் முளைக்குமா? முளைக்காது. நெல் அந்த உமியோடு அந்த நெல்லை தூவினால்தான் உள்ளே இருக்கின்ற அரிசி முளைக்கும். அதேபோல் எவ்வளவு பெரிய ஆற்றல் உடையவராக ஒருவர் இருந்தாலும் அவருக்கு உறுதுணையாக எல்லோரும் அந்த உமி போல், அரிசிக்கு உமி இருப்பது போல் உறுதுணையாக இருந்தால்தான் அரிசி கூட முளைக்கும். அந்த ஆற்றல் உடையவரும் செயல்பட முடியும் என்று ஔவை சொன்னதை இங்கே நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். நீங்கள் எல்லோரும் உறுதுணையாக உங்களுடைய கடமையை உணர்ந்து, இயக்கத்தில் உங்களுடைய பங்களிப்பு என்ன என்பதை உணர்ந்து செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாக தலைமையும் ஆற்றல் மிக்கதாக விளங்கும் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். எனவே உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய உறுதுணையும் நிச்சயமாக தேவைப்படுகின்றது. அது என்ன ஒத்துழைப்பு, உறுதுணை என்றால் மிகப்பெரிய ஒன்று அல்ல. இன்றைக்கு நமது இயக்கத்தில் 8 மாவட்டங்களில் மட்டுமே அமைப்பு இருக்கின்றது. 8 மாவட்டங்களில் தான் அமைப்பு இருக்கின்றது. இந்த 8 மாவட்டத்திலும் நாம் எதிர்பார்ப்பது பெரிய கூட்டம் அல்ல, பெரிய கும்பல் அல்ல. ஒரு மாவட்டத்துக்கு கொள்கை பிடிப்பும் சிந்தனை தெளிவும் கொண்ட 20 பேர் இருந்தாலே போதுமானது. பெரம்பலூர் மாவட்டத்தை பற்றி சொன்னார்கள். எனக்கு அந்த மாவட்டத்தை பற்றி எப்பொழுதுமே உயர்ந்த மதிப்பு உண்டு. 20 பேர் வந்துள்ளதாக சொன்னார்கள். ஆனால் தூத்துக்குடியிலிருந்து 22 பேர் வரை இருந்திருக்கின்றார்கள் என்பதை நான் சொல்லியாக வேண்டும். இல்லை என்றால் எனது மனைவி கோபித்துக் கொள்வார். அதற்காக சொல்கின்றேன். அடுத்த பொதுக்குழுக்கு இட்லி செஞ்சுட்டு வர மாட்டாங்க. அதனால சொல்லி வச்சிடுறேன். ஆக தூத்துக்குடி, பெரம்பலூர், தஞ்சை இந்த பாகுபாடு பார்ப்பதில்லை. ஒவ்வொரு மாவட்டமும் அவரவர் பகுதியில் அவரவர்களுக்கு ஏற்ற வகையில் பணிகளை, ஆக்கப்பூர்வமான பணிகளை நீங்கள் எல்லோரும் செய்து கொண்டிருப்பது நிச்சயமாக மன மகிழ்ச்சியை தருகின்றது, மன நிறைவையும் தருகின்றது என்பதுதான் உண்மை. எனவே இதில் நாம் எண்ணிக்கையை பார்க்கவில்லை, எல்லோரும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றோம். இன்னும் சில அருகில் இருக்கின்ற மாவட்டங்களில் நாம் அமைப்பை உருவாக்க அந்தந்த மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள்
பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இன்று மாணவர்களை பற்றி நாம் நினைக்கின்ற போது கொஞ்சம் முன்பெல்லாம் மாணவர்களை பார்த்தால் ஏதோ ஒரு வகையில் என்ன இப்படி இருக்கின்றார்களே மாணவர்கள் இந்த காலத்தில் என்று நாம் நினைப்பது உண்டு. நன்றாக படிக்கின்றார்கள் மாணவர்கள், நான் குறை சொல்லவில்லை. முன்பை விட, எங்கள் காலத்தை விட இப்பொழுது மாணவர்கள் நன்றாக படிக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய நடவடிக்கையை பார்க்கின்ற போது கொஞ்சம் அச்சமாக இருக்கின்றது. மாணவருடைய ஒழுக்க குறைபாடு ஆசிரியர்களுக்கு தெரியும். அவருடைய மாணவர்களிடம் இன்றைக்கு ஒரு ஒழுக்க குறைபாடு இருப்பதை நாம் காண முடிகின்றது. எனவே நமது இயக்கம் எப்படி செயல்பட இருக்கிறது என்றால், எதை நோக்கி செல்கிறது என்றால், இளைய சமுதாயத்தை நாம் வசப்படுத்த வேண்டும். குறிப்பாக மாணவர்களை, இளைஞர்களை நல்வழிப்படுத்துகின்ற பணியினை நாம் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் சுதந்திர தினத்தை ஒட்டி நாம் கட்டுரை போட்டியை நடத்தி வருகின்றோம். இந்த ஆண்டு 236 மாணவர்களுக்கு நாம் பாராட்டு சான்றிதழும் பரிசு புத்தகங்களும் வழங்கியிருக்கின்றோம். இந்த ஆண்டு நான் உங்களை கேட்டுக்கொள்வது, அடுத்த ஆண்டு இந்த 236 1000 வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் நாம் மாநில அளவில் குறைந்தது 1000 மாணவர்களை நாம் சென்றடைய வேண்டும். நம் இயக்கத்தின் சான்றிதழ் டாக்டரின் புத்தகங்கள் 1000 மாணவர்களுக்கு செல்ல வேண்டும். 1000 மாணவர்கள் கட்டுரை எழுதுவதால் மாறிவிடுமா என்றால் நிச்சயமாக மாறாது. ஒரு 100 பேராவது கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்பாங்க. அதில் 10 பேராவது வருங்காலத்தில் ஒரு தலைவர்களாக நல்ல சிந்தனையோடு உருவாக வழிபிறக்கும். எனவே தான் இதை தொடர்ந்து நாம் செய்து வருகின்றோம். இந்த மாணவர்கள் இன்னைக்கு தான் அப்படி இருக்காங்களா அப்படின்னா கிடையாது. நாங்கள் படிக்கிற காலத்திலையும் மாணவர்கள் சேட்டை பண்ணுற மாணவர்களாக உண்டு. நான் 8 படிக்கும்போது என்னுடன் படித்தவர்கள் 8 மாணவர்கள் தூத்துக்குடியில். என் வகுப்பில் 8 மாணவர்கள். அதனால் ஒருத்தர் ரொம்ப சேட்டை பண்ணுவான், ரொம்ப சேட்டைக்காரன். ஒரு ஆசிரியர், அதாவது ஆசிரியை அன்றுதான் புதிதாக பணிக்கு சேர்ந்திருந்தார். இந்த பையன் சின்ன வகுப்பறை, ஆசிரியர் சேர் போட்டு உட்கார்ந்துருக்காங்கன்னா பக்கத்திலேயே மாணவர்கள் இருக்கக்கூடிய அந்த பெஞ்ச் இருக்கும். சேட்டைக்கார பையன் பக்கத்தில் இருந்தான். அந்த டீச்சர் அவங்களுக்கு அன்னைக்கு தான் முதல் வகுப்பு, சேரில் உட்கார போகிறாங்க, சேரை இழுத்துட்டான். அவங்க கீழே விழுந்துட்டாங்க. எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டீச்சர் அழுதுட்டாங்க. அப்போ சேட்டை பண்ணுற மாணவர்களை அடிக்கிறதுக்குன்னே ஸ்கூலில் ஒரு டீச்சர் இருப்பாங்க, அது தண்டனை கொடுக்கறதுக்குன்னே ஒரு டீச்சர் இருப்பாங்க. அந்த டீச்சர் இன்னைக்கு இருக்கிறாங்க, என்னுடன் தொடர்பில் இருக்கிறாங்க. அந்த டீச்சர் அவங்ககிட்ட அனுப்பி வச்சுட்டாங்க. அவங்க அடிஸ்கேலை வச்சு அடின்னு அடித்து வெளுத்து எடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு கூட அப்போது இந்த அடிஸ்கேல் என்றாலே அது ஒரு அடி நீளமுள்ள ஸ்கேல் என்றெல்லாம் தெரியாது. ஏதோ அடிப்பதற்கே உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கேல் தான் நான் கூட நினச்சிருக்கேன். அடிஸ்கேல்னால அடிக்கிறதுக்கு அந்த ஸ்கேல் அதுதான், அது ஒரு அடி நீளம் என்றெல்லாம் தெரியாது. டீச்சர் நல்லா அடிச்சிட்டாங்க. அடுத்த நாள் அந்த பையனுடைய அப்பா வராரு பள்ளிக்கூடத்துக்கு. எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உதறல் எடுக்குது, டீச்சருக்கு கொஞ்சம் பயந்துட்டாங்க. ஏன்னா அப்பா வராரு, சொல்கிறாரு டீச்சரை கூப்பிட்டு, டீச்சரை பார்த்து, என்ன டீச்சர் இப்படியே அடிக்கிறது பையனை, தோலை உரிச்சிருக்க வேண்டாமா, இப்படி லேசாக அடிச்சு விட்டுட்டீங்களே, தோலை உரிச்சிருக்க வேண்டாமா அப்படியே கேட்டார். ஏன்னா அப்போ வகுப்பில் ஒரு மாணவன் அடி வாங்கி வீட்டிற்கு சென்றால் வீட்டிலும் 2 அடி விழும். ஏன் தெரியுமா? நீ ஏதோ சேட்டை பண்ணியிருக்க, அதனால தான் டீச்சர் ஒன்று அடிச்சிருக்கிறாங்கன்னு வீட்டில் அடி விழும். அந்த மாதிரி சொன்னார்கள். இன்னைக்கு சொல்ல முடியுமா என்று நிலைமை மாறிவிட்டது. பெற்றோர்களும் ஒரு காரணமாக, மாணவர்களின் ஒழுக்க கேட்டிற்கு பெற்றோர்களும் காரணமாக இருக்கின்றார்கள் என்பதுதான் இதில் வேதனையான ஒன்று. எனவே இந்த மாணவர் சமுதாயத்தை, வருங்கால சந்ததியை வழிப்படுத்துகின்ற ஒரு பணியை நாம் செய்ய வேண்டும், தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்பது எனது வேண்டுகோள் நிர்வாகிகளுக்கு. நான் சில நேரம் நினைப்பது உண்டு, சின்ன வகுப்பில் இந்த எல்கேஜி யூகேஜி இதெல்லாம் என்னெல்லாமோ ரைம்ஸ் சொல்லி தர்றாங்க. வாழ்க்கைக்கு உதவாத ரைம்ஸ் நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் நிறையா, அதாவது எம்ஜிஆர் கூட நினைக்க வேண்டியதில்லை. வாலியின் பாடல், டிஎம்எஸ் பாடிய வாலியின் பாடல் இந்த நம் நாடுங்கிற படத்தில் வரும்.
நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே அப்படின்னு. பெற்றால்தான் பிள்ளையா என்ற படத்தில் வரும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. இதெல்லாம் வாலியுடைய அருமையான பாடல். நான் சில நேரம் நினைப்பேன், ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்களுக்கு இந்த நீதி போதனை வகுப்பு இதெல்லாம் தேவையில்லை. அந்த எல்கேஜி யூகேஜிலேயே இந்த 2-3 பாடல்களை ஒளிபரப்பி அவங்களை கேட்க சொன்னாலே போதும். தினந்தோறும் வகுப்பு தொடங்குவதற்கு முன்பாக இந்த பாடல்களை ஒளிபரப்பி கேட்க சொன்னாலே போதும். மாணவர்கள் மனதில், பிஞ்சு மனதில் அது நன்றாக பதிந்து ஒழுக்கமுள்ளவர்களாக வருவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். இதை முத்தமிழரசன் அவரது பள்ளிக்கூடத்திலும், அசோகன் அவர்கள் அவரது பள்ளிக்கூடத்திலும் நிறைவேற்றினால் நிச்சயம் நமது இயக்கம் மாநிலம் முழுவதும் இதை கொண்டு செல்வதற்கு முதல்வருக்கு எழுதுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என நான் கேட்டுக்கொள்கின்றேன். சுற்றுச்சூழல் பற்றி நமது பொருளாளர் கே.சி. நீலமேகு அவர்கள் சொன்னார்கள். அவர் 24 மணி நேரமும் அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பவர், கவலைப்படுபவர். அந்த வகையில் அவர் பல பணிகளை சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக, திருச்சி மாவட்டம் என்றாலே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பணி என்று நாம் சொல்லலாம், செய்து கொண்டிருக்கின்றார். நமது நாட்டுக்கும் வளர்ந்த நாட்டுக்குள்ள ஒரே வித்தியாசம் குப்பை தான், வேறு எதுவும் கிடையாது. பொருளாதாரமும் கிடையாது. பொருளாதாரம்லாம் பார்க்கும்போது நாம் திடமாக இருக்கின்றோம், வலுவாக இருக்கின்றோம். வளர்ந்த நாடுகளுக்கும் நம் நாட்டுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் குப்பை, இந்த போக்குவரத்து சீர்கேடு, இதுதான். எனவே இந்த ஆண்டு இந்த பொதுக்குழுவிலிருந்து அடுத்த பொதுக்குழு வரை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆண்டாக நமது இயக்கம் கடைபிடிக்க வேண்டும். அதை நாம் எடுத்து அதற்குண்டான பணிகளை நாம் தொய்வின்றி அந்தந்த மாவட்டத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு, வழக்கம் போல் திருவள்ளுவர் திருநாள், டாக்டர் அவர்களின் பிறந்தநாள் ஏப்ரல் 8, மே 29 இயக்க தினம், அடுத்து சுதந்திர தினம் கட்டுரை போட்டி, அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, இதற்கெல்லாம் நாம் எப்படி பணிகளை உற்சாகமாக செய்கின்றோமோ அதேபோல் தொடர்ந்து செய்ய வேண்டும். வருகின்ற ஆண்டை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆண்டாக இயக்கத்திலிருந்து நாம் கடைபிடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு, நான் ஏற்கனவே சொன்னது போல் எல்லோருடைய ஒத்துழைப்பும் இருந்தால் நிச்சயமாக தலைமையும் உற்சாகமாக செயல்படும், உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என கூறிக்கொண்டு எனது தலைமை உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். தலைவருடைய தலைமை உரைக்கும் நிறைவு உரைக்கும் நெஞ்சம் நிறைந்த உரைக்கும் நன்றி பாராட்டி